ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ருக்ஷி vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் ரெசிபிக்கு 2 நேம்ஸ் இருக்குங்க. இதுக்கு கிள்ளி விட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க, இல்லைனா வெத்து சாம்பார்னு கூட சொல்லுவாங்க. நம்ம சாம்பார் வைக்கும்போது ஒரு சில டைம் நம்மக்கிட்ட வெஜிடபிள்ஸ் இல்லவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே கடுகு உளுந்து போட்டு பொரிச்சிக்கோங்க. கடுகும் உளுந்து பொரிஞ்சோடனே ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் இல்லாததால் நம்ம வெங்காயம் தான் அதிகமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் சின்ன வெங்காயத்தை நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால நான் ஒரு 10-15 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டு தக்காளி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், அதை இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கோம்ல பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினாலாம், இது எல்லாமே இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல தக்காளி, அந்த தக்காளியும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை இது கூட சேர்த்துப்போம். இந்த சாம்பார் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சாம்பார் நம்ம நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். இந்த சாம்பார் அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட மஞ்சத்தூள்னு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா நல்லா சாம்பாரை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் லெட்டை போட்டு நல்லா மூடிடுவோம். மூடி விட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ சாம்பார் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ கொதித்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை கடைசியாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை எடுத்து இதில் சாம்பாரில் ஊற்றிக்கலாம். ஊற்றி முடித்தோடனே இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்தோடனே நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கி விட்டுலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கிள்ளி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. என்னடா இந்த சாம்பார் இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த சாம்பார் நல்லா தண்ணியாக தான் இருக்கும். அதனால தான் இவ்வளோ தண்ணியாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.